ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோட்ல ரதி வீட்டு பக்கத்திலேயே ரீனாக்கு வீடு பார்த்து கொடுத்த கம்பவுண்டருக்கு கொட்டுன்னு ரீனா கொட்டினா. இப்போ எபிசோட் 11 பார்க்கலாமா? இப்போ ரீனா தூங்கி எந்திரிச்சதும் எப்பயுமே ஃபேனும் ஓடாது தண்ணியும் வராது. இப்போ ஃபேனும் ஓடுது தண்ணியும் வருது. ஆனால் ஒரே பிரச்சனை, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் மட்டும்தான். அவளை வேலைக்கு கிளம்ப விடாமல் காலமுத்தி விடு கையமுத்தி விடுன்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரீனாவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அர்ஜுன் அவங்க அப்பா அட்மிட் ஆகிருக்கிற ரூமுக்கு வெளியே நின்று அவங்க அம்மா இறந்துருக்கிறத பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் இவங்களுக்கு சடங்கு பண்ணணும், அவங்க அப்பாவை வர சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா வரும்போது யார் வேணால் சடங்கு பண்ணட்டும், ஆனால் இந்த ஆள் மட்டும் சடங்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ரவி விர்ரா அப்படின்னு அர்ஜுன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு அர்ஜுன், எங்கள் அம்மா இந்த நிலைக்கு ஆனது காரணமே இந்த ஆள் தான்டா அப்படின்னு சொல்கிறான். அதை நினச்சி பார்த்துட்டு அர்ஜுன் ஆர்கே சார் கிட்ட வரான். அப்போ ஆர்கே சார், டேய் உன்னை கஷ்டப்படுத்திட்டு என்கிட்ட பேச வேணாம், நானே கொஞ்ச நாளில் செத்துருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்ஜுன், நீங்கள் ஒன்றும் செத்துருவீங்கிறதுக்காக நான் பேசுறதுக்காக ஒன்றும் வரல, பிரெயின் டியூமர்னால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் என்ன மறந்துட்டீங்களான்னு பார்க்கறக்காக நான் வந்தேன்னு கோவமாக சொல்கிறான். அப்போ ஆர்கே சார் எதுவுமே பேசாமல் அப்படியே அர்ஜுனை பார்க்குறாரு. இப்போ அர்ஜுன், எப்படியும் நீங்கள் சாக தான் போகிறீங்க, ஆனால் நீங்கள் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பண்ண துரோகத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே மறந்துடவே கூடாது. எப்பப்பெல்லாம் நீங்கள் மறக்குறீங்களோ அப்பப்பெல்லாம் நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது பேசி நியாயப்படுத்த நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஆர்கே சார் அழுகுறாரு. இப்போ ரீனா ஹாஸ்பிட்டல் வந்ததும் தேஜா பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்ன, இப்போயும் லேட்டாக தான் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு என்னடி பண்ணுறது, அந்த மாத்திரை போட்டுமா இந்த மாத்திரை போட்டுமா, காலமுத்தி விடு கையமுத்தி விடுன்னு சொல்லி நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேஜா, புது வீட்லேயும் பிரச்சனையா, எல்லாம் சாதகமாக அமையணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காசு வேணும்டி, இல்லைன்னா நீ அந்த சுச்சுவேஷனுக்கு பழகிக்கோ அப்படின்னு தேஜா சொல்கிறா. அதுக்கு ரீனா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை சொன்னால் அதை 1 இல்ல 4 வந்து சொல்கிற, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது கிஃப்டட் தாண்டி அப்படின்னு சொல்கிறா. அப்போ அருணா நர்ஸ் உள்ள வந்து, ரீனா உன்னை ரதி மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறா. இப்போ ரீனா அருணா நர்ஸ் கிட்ட, நான் இன்னும் வரலன்னு மட்டும் ரதி மேம் கிட்ட போய் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அருணா நர்ஸ் இருந்துட்டு, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், வேணும்னா 20 நிமிஷம் நீ கழிச்சு வருவேன்னு வேணா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. இப்போ ரீனா அவசரமாக வெளியே வரா. அப்போ ரதியும் பார்த்துட்டா. ஆனால் பார்த்தாலும் பரவாயில்லன்னு தப்பிச்சு ஓடுறா. அப்போ கரெக்டாக ராக்கி வந்துட்டான். இப்போ ராக்கி ரீனா கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கிறத லவ் மூட்லேயே சொல்கிறான். அதுக்கு ரீனா, இப்போ என்ன நீ பேசுகிறத கேட்கணும், சரி பேசுன்னு சொல்லி நிற்க வச்சுட்டு, இப்போ கரெக்டாக ரதிமம் வரும்போது அவள் பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டா. ராக்கி இருந்துட்டு தனியாக பேசிகிட்டே நிற்கிறான். இப்போ ரீனா ரதிமேம் கிட்டேருந்து தப்பிச்சு சுற்றி வந்து அர்ஜுன் கேன்டீன் கிட்டே உட்காந்துருக்கிறத பார்க்குறா. இப்போ ரீனா அர்ஜுன் கிட்ட, ஏன் நீ இப்படி சோகமாக இருக்க, அட்மிட் ஆகிருந்த ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்குறா. அப்போ அர்ஜுன், அதெல்லாம் இல்லை, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்துட்டு பிரெயின் டியூமர், அவர் வேலைன்னு இருந்துட்டு அவர் வீட்டையவே கவனிக்காமல் இருந்துட்டாரு. ஆனால் பிரெயின் டியூமருக்கு வர்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் கால் பண்ணும்போது அதை கூட எடுக்காமல் விட்டார், அதனால் அவங்க அம்மா உயிரே போயிடுச்சு. ஆனால் இப்போ அவருக்கு பிரெயின் டியூமர், அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். இப்போ அவர் கிடைச்சது சாபமா இல்லை வரமானு அர்ஜுன் கேட்குறான். அதுக்கு ரீனா, நீ சொல்கிறது புரியுது, அவர் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், இப்போ அவருக்கு பிரெயின் டியூமர் வந்திருக்கு, உன் ஃப்ரெண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்க சொல்லுன்னு ரீனா சொல்கிறா. இதை கேட்ட அர்ஜுனுக்கு கோபம் வருது. ஆனால் அதை ரீனா கிட்ட காட்டாமல் அமைதியாக இருக்கான். அப்போ ரீனா அர்ஜுனை சமாதானப்படுத்துறதுக்காக, சரி வா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அர்ஜுன் கடுப்புலையே, நான் வரல நீ வேணா போன்னு சொல்லிடுறான். இப்போ ரீனாவும் அர்ஜுன் ஏன் கோவமாக இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ போலீஸ்காரங்க ஒரு ரவுடியை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ அந்த ரவுடி தூங்கிட்டு இருந்த மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த நர்ஸ் வச்சுருந்த அந்த சிஸ்ஸரை தெரியாமல் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறான். இதோட எபிசோட் 11 முடிஞ்சிச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆரி சினிமாஸ். தேங்க்யூ.